अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी योगवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயாணி நதிக்கரையில் மாவலி ஞானேஸ்வர் மகாராஜ் சமாதியின் அருகில் அமர்ந்து கொண்டு அவர் எழுதிய சங்தேவ் பசாஸ்தி என்ற அத்வைத கிரந்தத்தை படித்து வருகின்றோம். அதில் இதுவரை 48 ஸ்லோகங்கள் நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு படிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். கடைசியாக நாம் படிப்பது, ஒருவன் உறக்கத்திலிருந்து விழித்ததும் தன் கனவை இழந்திருப்பான், அதுபோல் நான் உன்னை கண்டதும் என் தனித்தன்மையை மறைத்து ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்று அந்த சாங்கதேவரை பார்த்து, சாங்கதேவரை பிரம்மமாகவும் தன்னை ஒரு ஜீவனாகவும், ஆனால் சாங்கதேவரை கண்ட மாத்திரத்தில் தன் ஜீவத்தன்மையே மறைந்து பிரம்மமாக மாறிப்போகின்ற ஒரு அற்புதத்தை பெறுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் என்பதை நாம் ஆச்சரியத்துடன் படித்து வருகின்றோம். அதன் வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது 49வது ஸ்லோகம். Sunlight cannot exist in a place of darkness. Similarly, when I am in your presence, the feeling that I am something never even arrives. இது எல்லாமே ஞானதேவருடைய அந்த அகங்காரமற்ற தன்மை, அத்வைத தன்மை, பிரம்மத்தன்மை வேற லெவல்ல வெளிப்படுதுன்னு தான் சொல்லணும். நேற்றே நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசி கொண்டிருந்தோம். சாங்கதேவர் 900 ஆண்டுகளாக யோக 1400 வருஷமா வாழ்ந்தாரா? சரி, 1400 ஆண்டுகளாக யோக வாழ்க்கையிலே வாழ்ந்து வருகின்ற ஒரு நபர். அவர் பல சித்திகளை பெற்று வாழ்ந்து வருகின்ற அந்த நிலையில் அவருக்கு இந்த குழந்தைகள், இந்த நிவர்த்திநாத் சோப்பன், ஞானதேவன், முக்தபாய் இவர்களுடைய புகழ் பரவுவதை கண்டு பொறுக்க மாட்டாமல் இவர்களை காண வேண்டும் என்று முதலில் நினைக்கின்றார். அப்படி நினைக்கின்ற வேளையிலே அவர் இவர்களை சந்திப்பதற்காக கடிதம் எழுத நினைத்து என்ன எழுதுவது என்று தெரியாமல் ஒரு வெறும் கடிதத்தை அனுப்ப, வெறும் பேப்பரை அனுப்ப, அதில் அவருக்கு எழுதிய இந்த சங்கதேவ் பசாஸ்தி என்பதுதான் இன்று நமக்கு வரமாக கிடைத்திருக்கின்றது. பட் இதுல பாருங்க, அவர் இவங்க மேல பராமப்பட்டு தான் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஞானதேவர் அவர் எப்படி பார்க்கிறாரு அப்படிங்கிற விஷயம், பரபிரம்மமாகவே இருக்கின்ற காரணத்தினால் அனைத்தையும் பிரம்மமாக காணும். ஏன்னா பிரம்மமாகத்தான் பார்க்க தெரியும் இவருக்கு வேற மாதிரி பார்க்கவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினாலோ என்னவோ இந்த முதல்ல பிரம்ம ஞானத்தை மிக அற்புதமாக விளக்கி கொண்டே வந்துவிட்டு பிரம்ம ரகசியங்கள் எல்லாம் சொல்லினதுக்கு அப்புறமா அந்த பிரம்மமே நீதான் என்று அந்த சங்கதேவனை பார்த்து நீ பிரம்மமடா என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பிரம்மமாக நீ இருக்கின்ற காரணத்தினால் அறியாமை என்னுள்ளே இருக்க முடியாது. உன்னை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ரெண்டா என்னால இருக்க முடியாது. உன்னை அடுத்த செகண்ட் உன்னோட ஐக்கியமாயித்தான் என்னால் இருக்க முடியும். அப்படிங்கிற ரேஞ்சுக்கு என்னில் அறியாமை இருக்க முடியாது, என்னில் இரட்டைகள் இருக்க முடியாது, நான் ஜீவத்தன்மையில் இருக்க முடியாது. உன்னை பார்த்த மாத்திரத்துல நானும் ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள வந்துடுவேன், பிரம்மமாகி போய்விடுவேன். இதெல்லாம் யார்கிட்ட பேசுவோம்? நம்ம பொதுவா ஒரு ஈஸ்வரன் கிட்ட நம்ம பேசலாம், குரு கிட்ட பேசலாம். பிரம்மமே உருக்கொண்டு வந்தவர் குரு என்று நாம் அழைக்கின்றோம். அப்ப குரு கிட்ட நீங்க பேசலாம், இந்த மாதிரி நீங்க பிரம்மம், நீங்க உங்களை நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஜீவத்தன்மை கரைகிறது, எனது அகங்காரம் கரைகிறது, ஆட்டோமேட்டிக்கா நானும் நீங்களும் ஒன்றென்ற அந்த உணர்வு மேலோங்குகிறது. ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம யார்கிட்டங்க பேசுவோம்? ஒண்ணு குரு கிட்ட பேசலாம், இல்லைன்னா ஈஸ்வரன் கிட்ட பேசலாம். ஆனா தன்னிடம் பொறாமைப்பட்ட ஒரு நபரிடம் ஞானதேவர் இப்படி பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும் அப்படிங்கிறான். ஏன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாருமே அவர் தான் அல்லது இறைவன் தான். அந்த முழுமையான அத்வைத தத்துவத்தில் இருந்து அவர் பார்க்கின்ற காரணத்தினால் அவர் சாங்கதேவருக்கு பிரம்ம ரகசியத்தை வெளியிடும் அதே வேளையிலே அந்த பிரம்மமே நீதான் என்று குறிப்பிடுகிறார். நீதான் குறிப்பிட்டது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. நீதான் என்று குறிப்பிட்ட பிறகு உன்னை காண நான் வந்தால் என்னவாகும் என்கிற விஷயத்தை தான் வேற லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீ என்னதை பார்க்கணும்னு ஆசைப்படுறது, நீயே பிரம்மம், நானும் பிரம்மம், இனி எப்படி நான் உன்னை பார்ப்பேன்?
பார்க்கவே முடியாதுல்ல. ஒருவேளை என்னிடம் அறியாமை காரணமாக உன்னை நான் பார்க்கணும்னு நினைச்சா கூட, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி அறியாம மிகுந்து நிற்கும்? ஜீவத்தன்மையிலிருந்து நான் உன்னை பார்க்க வேண்டும் நினைத்தால் கூட, உன்னை பார்த்த மாத்திரத்திலே ஜீவத்தன்மை விலகி விடாதா? எந்த ரேஞ்சுக்கு தன்னை மிக 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 தாழ்த்தி கொண்டு சாங்கதேவனை வேற ரேஞ்சில் வச்சு இந்த ஒரு பெரிய கிரந்தத்தை உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிறத நினைச்சாலே உண்மையிலேயே புல்லரிக்குது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஸோ ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, கனவு அப்படிங்கிற விஷயம் நான் உன்னை காணாத வரைக்கும் தான். உன்னை கண்ட மொமெண்ட்ல என் கனவில் இருந்து விழிப்பேன். இங்க கனவுங்கிறது மாயை. ஸோ இந்த மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த விஷயம் என்னுள் ஒரு செகண்ட்ல காணாம போயிடும், நீ உன்னை பார்த்த மாத்திரத்துல என்ற அளவிற்கு அவர் மிகப்பெரிய அளவிலே வர்ணித்திருந்தார். உறக்கத்திலிருந்து விழித்ததும் தன் கனவை இழந்திருப்பான், அதுபோல் நான் உன்னை கண்டதும் என் தனித்தன்மையை மறைத்து ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டேன். அப்படின்னா கனவை உண்மை என்று நம்பும் போது மட்டும்தான் அங்கே இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்போ அந்த தனிப்பட்ட தன்மைங்கிறது ஒன்று இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்துக்குள்ள நான் எப்ப என்ட்ரி ஆறேன் அப்படின்னு சொன்னா, உன்னை பார்த்த மாத்திரத்துல. எப்படி கனவுல இருந்து டப்புன்னு விழிச்சுட்டு அந்த அறியாமை விலகுதோ, அதாவது இந்த மாயை உண்மை என்று நம்பி அந்த நம்பிக்கை விலகுகிறதோ, அதே மாதிரி இந்த உலகம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்து, இரட்டைகள் உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த எனது அறியாமை நீங்கி உன்னை பார்க்கிற மாத்திரத்தில் நான் பிரம்மமாகவே மாறுகின்றேன் என்ற ரேஞ்சுக்கு சொல்லியிருந்தாரு. அது இன்னும் அழகா எக்ஸாம்பிள்ஸோட வலியுறுத்துவது தான் இந்த ஸ்லோகம். இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இருள் இருக்கும் இடத்தில் சூரிய ஒளி இருக்க முடியாது, அது போலவே முன்னிலையில் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு ஒருபோதும் தோன்றுவதில்லை. இது மாதிரி எப்படிங்க பேச முடியும்? இப்போ இருளாக தன்னையும், அந்த தன்னைன்னு இல்ல அறியாமை அப்படிங்கிற இருள் கண்டிப்பா உனக்கு முன்னாடி எப்படி இருக்க முடியும்? அப்ப நான் வந்து முன்னாடி நின்னேன்னா எங்கிட்ட எப்படி அறியாம இருக்க முடியும்? அப்போ அவருக்கு முன்னாடி வராத வரைக்கும் இவர்கிட்ட அறியாம இருக்குன்னு அர்த்தமா? ஏங்க ஞானதேவர்கிட்ட அறியாம எப்படிங்க இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஆனா அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு அவரிடம் பேசும்போது, உன்னை கண்டால் என்னிடம் அறியாம எப்படி இருக்கும்? நீ சூரிய வெளிச்சம் மாதிரிடா, நான் இருட்டாவே இருந்தா கூட உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இருட்டு நிற்க முடியுமா என்று மிகவும் தன்னை தாழ்த்தி கொண்டு, எப்படி இருள் இருக்கும் இடத்தில் சூரிய ஒளி இருக்க முடியாதோ அது போலவே உன் முன்னிலையில், அப்படின்னா நீ சூரிய ஒளியா இருக்கின்றாய், அப்படிப்பட்ட உன் முன்னிலையில் நான் இருக்கின்றேன் என்ற உணர்வுன்னா அறியாமை உணர்வு, நான் என்ற அகங்கார உணர்வு ஒருபோதும் தோன்றுவதில்லை. சாங்கதேவா, நீ பிரம்மமே தான். உனக்கு முன்னால் நான் நின்றாலே போதும், நான் அப்படிங்கிற தனி அகங்கார உணர்வு என்னுள் எழுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நான் நீ என்ற பேதம் இனி தோன்றுவதற்கு இடமே இல்லை. அப்ப நீ பிரம்மமாக இருக்கின்ற காரணத்தினாலேயே நானும் பிரம்மமாகவே மாறிவிடுகின்றேன். இப்படி இருக்கும்போது யார் எப்படி எதை சந்திப்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் ஆரம்பிச்சுதான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுல கொண்டு வந்திருக்கும் போது மெயினா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஞானதேவன் கண்களுக்கு சாங்கதேவனை ஒரு பிரம்மமாகவே காண்கிறார் அப்படிங்கிறது தான் நீங்க மெயினா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தன்னை அறியாமையில் காண்கிறார் அப்படின்னா அறியாமையெல்லாம் ஒன்றும் காணல, பட் லீலைக்காக அவர் இந்த விஷயத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இருள் இருக்கும் இடத்தில் சூரிய ஒளி இருக்க முடியாது, அது போலவே உன் முன்னிலையில் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு ஒருபோதும் தோன்றுவதில்லை. நம்ம நான் இருக்கிறேன்னா அந்த ஜீவனுடைய அகங்கார உணர்வு அப்படின்றது அர்த்தம். இந்த இடத்துல நான் அப்படிங்கிற அந்த பாவனை, அந்த உணர்வு ஒருபோதும் தோன்றுவதில்லை. அப்படின்னா உன்னை பார்த்த மாத்திரத்துல நீயும் நானும் ஒன்னுங்கிற ஃபீலிங் தான் வரும், ஒன்னஸ் ஃபீலிங் மட்டும்தான் வரும், லவ் ஃபீலிங் மட்டும்தான் இருக்கும். பேதம் பார்க்க என்னால தெரியாது, தெரியவும் முடியாது. ஸோ யூ ஆர் சச் அ பர்சன், நீ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்று சாங்கதேவனை புகழ்வதாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இனி அடுத்த 50வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, I went to find you, but my you-ness and my me-ness were both swallowed up. Only the pure meeting itself remains. சாங்கதேவா, உன்னை காண வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே இரட்டைகள் ஒளிந்து நீயும் நானும் ஒன்றாகிவிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். நான் உன்னை கண்டுபிடிக்க சென்றேன், ஆனால் நீ என்ற உணர்வும் நான் என்ற உணர்வும் விழுங்கப்பட்டன. அங்கு அந்த சந்திப்பு மட்டுமே எஞ்சியுள்ளது. Only the pure meeting itself remains. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க போறோம் தான், ஆனா
ஏற்கனவே நம்ம 2 பேரும் ஒன்னாயி மிங்கிளாயி மெர்ஜாயி முடிச்சாச்சு. ஆனாலும் இப்ப சும்மா நாச்சுக்கு 2 பேரும் மீட் பண்ணிக்க போறோம். ஸோ மீட்டிங் எண்ட் ஆஃப் தி மீட்டிங் வந்துட்டு, ஏன்னா இந்த சங்கதேவ பதாஸ்தி முடிவுக்கும் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நான் உன்னை கண்டுபிடிக்க சென்றேன். நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிக்கன்னா பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்னு வச்சுப்போம். என் நீ என்ற உணர்வும் நான் என்ற உணர்வு ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் இந்த இடத்துல. சரியா? அதாவது மை யூனஸ் அண்ட் மை மீனஸ். நல்லா கவனிங்க. மை யூனஸ், மை மீனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நீ என்ற உணர்வு, என்னுடைய நான் என்ற உணர்வு. எந்த அளவு கேர்ஃபுல்லா இதை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்க கவனிங்க. என்னுடைய நீ என்ற உணர்வும் என்னுடைய நான் என்ற உணர்வும் இங்கே விழுங்கப்பட்டு இருவரும் ஒன்றாக கலந்து விடுகின்றோம். அதுக்கப்புறம் சும்மா நாச்சுக்கும் நம்ம சந்திக்க போகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். அது என்ன ஐயா அது? என்னுடைய நீ என்ற உணர்வு, என்னுடைய நான் என்ற உணர்வு அப்படின்னா இங்க இருக்கிறது பிரம்மம் மட்டும்தானுங்க. அப்போ ஒரே பிரம்மம் தான் இங்கே ஆயிரம் ஆயிரமாக தென்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். அப்ப இங்க நான் நீ என்று உண்மையில் இருக்கிறதான்னா உண்மையிலே இல்லை. ஏன் உண்மையில இல்லைன்னு சொல்றோம்? ஏன் உண்மையில இல்லைன்னு சொல்றோம்னா இருக்கிறதே ஒண்ணு, அந்த ஒரே பிரம்மம் தான் இங்க பல்வேறு வேஷத்துல இருக்கு. அப்போ ஒண்ணு வந்து அப்ப ரெண்டுன்னு ஒண்ணு இருந்தா நான் நீன்னு சொல்லிக்கலாங்க. ரெண்டுன்னே ஒண்ணு இல்லை அப்படின்னா நான் நீன்னு எங்கிருந்து வரும்? இருக்கிறதே ஒண்ணுதானே, பிரம்மம் மட்டும்தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் நீன்னு எங்கிருந்து வரும்? வரவே முடியாது. ஆனாலும் சும்மா நாச்சுக்கும் தோற்றத்திற்காக அதுவே பல்லாயிரக்கணக்காக விரிந்திருந்த போதிலும் அதிஷ்டானத்துல இருந்து பேசுறாரு. சரியா? வேஷத்துல நீங்கிற உணர்வு இருக்கு. இந்த ஞானதேவன்ற வேஷத்துல நான்கிற உணர்வு இருக்கு. அவர் சொல்றது தெளிவா பாருங்க. சாங்கதேவன் என்ற வேஷத்துல இப்போ மை நீ, மை யூனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நீங்கிற உணர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சாங்கதேவ் அப்படிங்கிறது நீன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது நீ இல்ல, நான் தான். இந்த என்னுடைய அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரம்மத்தை போடுங்க. சரியா? பிரம்மத்தினுடைய நீங்கிற உணர்வு. அடுத்து மை மீனஸ், அது அப்படின்னா என்ன? என்னுடைய நான்கிற உணர்வு. இப்ப என்னுடைய நான்கிற உணர்வு என்னுடைய தூக்கி பிரம்மத்துல போடுங்க. அப்போ பிரம்மத்தினுடைய நான்கிற உணர்வு. இப்ப பிரம்மத்தினுடைய நீங்கிற உணர்வும் பிரம்மத்தினுடைய நான்கிற உணர்வும். ஏன்னா பேசிக்கலி பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. பிரம்மமே தான் நானாவும் இருக்கு, பிரம்மமே தான் நீயாவும் இருக்கு. இங்க நான் நீங்கிற பேதம் பிரம்மமே தான் இருக்கு. பிரம்மமே தான் இருக்குன்னு நிஜமாவே எல்லாம் இல்லப்பா, சும்மா நாச்சுக்கு தோற்றம் மாத்திரமா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அது அதான் நீங்கிற ஒரு சித்தாபாசு, நான்கிறது ஒரு சித்தாபாசு. பிரம்மத்தினுடைய நீ சித்தாபாசம் சரி, பிரம்மத்தினுடைய நான் சித்தாபாசம் சரி, பிரம்மத்தினுடைய நீங்கிற ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், அதாவது ஒரிஜினல் கான்சியஸோட நீங்கிற ரெஃப்ளெக்டட் கான்சியஸும் சரி, ஒரிஜினல் கான்சியஸோட நான்கிற ரெஃப்ளெக்டட் கான்சியஸும் சரி, இந்த ரெண்டும் காணாம போயிடும் அப்படிங்கிறாரு. அது எப்படிப்பா காணாம போகும்? காணாம போகும்னா நீங்க காணாம போயிடுச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. அது உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த அறியாமை விலகி போயிட்டுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? பிரம்மமே தான் நீயாகவும் நானாகவும் இருக்கின்றது என்ற உணர்வு மேலோங்கிய பிறகு நான் நீங்கிற அந்த ஒரிஜினல் பேதம், உண்மை பேதம், பேதம் உண்மை என்று நம்பிய அந்த அறியாமை அப்படிங்கிறது டோட்டலா காணாம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த மாயை வந்து அனாதியாகவே இருந்தாலும் ஞானத்துக்கு அப்புறம் மாயை வந்து அந்தமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாயை அந்தமாகிவிடும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து மாயை வந்து கண்ணுக்கு தெரியாம போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை அந்தமாகிவிடும் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ அதே விஷயத்தை தான் நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கணும். சாங்கதேவா, உன்னை நான் காண வேண்டும் என்று நினைத்தால் பிரம்மத்தின் நீ என்ற உணர்வும் பிரம்மத்தின் நான் என்ற உணர்வும் விழுங்கப்படுகின்றது. அப்படின்னா நீ வேற நான் வேற அப்படிங்கிற ஃபீலிங் டோட்டலா டிஸ்ட்ராய் ஆயிடுமே ஞானதேவா, சாங்கதேவா. அப்போ நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கும் போதே, உன்னை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் போதே இந்த உணர்வு எல்லாம் நஷ்டமாயிடுதே. அப்படின்னா பிரம்ம பாவத்திலிருந்து இவர் பார்க்க நினைச்சார். அப்படி எப்படி பார்க்கறது? எல்லாம் தான் ஒண்ணுதானே. பாரமார்த்திக சத்தியம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சத்தியத்திலிருந்து நீ எப்படி நானும் எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாதுப்பா, நீயும் நானும் ஒன்னாயிடுவோம்ப்பா, ஒன்னாதான்ப்பா இருக்கோம்.
ஆனாலும் விவகாரிக சத்தியத்திற்காக பார்ப்போமே என்று ஃபைனல் வரிகள்ல எழுதியிருக்காரு. அதாவது அங்கு அந்த சந்திப்பு மட்டுமே எஞ்சியுள்ளது. இப்ப சந்திப்பு மட்டுமே எஞ்சியுள்ளதுன்னா அது சும்மா நாச்சுக்கும் சந்திப்போ. நான் நீ என்ற பேதத்தோடு நாம் இருவரும் சந்திப்போம். ஆனால் அது சும்மா நாச்சுக்கும் தான் சந்திக்கப் போகின்றோமே தவிர, நீ இங்கே வந்து என்னை கண்டு சந்தித்து அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரும் மெர்ஜாக போறதுன்னு அர்த்தம் இல்லை. நீ இனிமே வந்து முக்தாபாய குருவா ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீ வந்து பெரிய பிரம்மமாகி இந்த மெர்ஜாக போறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீ எங்கே எப்படி இருந்தாலும் ஆல்ரெடி நீ எங்களோட மெர்ஜாகி தான் இருக்க. நானும் பிரம்மம் நீயும் பிரம்மங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். சரி, நல்லா பாருங்க, ஆக்சுவலா சாங்கதேவ் வந்து இன்னும் முழுசா ஞானி ஆகல இல்லை. இனிமே வந்து இவர் காலில் விழுந்து அதுக்கப்புறம் முக்தாபாய குருவா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தானே வந்து பிரம்மமாக போறாரு. இவர் என்ன, இவர் பிரம்மமா இருக்காரு, பரவாயில்ல. இவர் வந்து யாங்கதேவரை போய் பிரம்மம்னு சொல்றாரு, சங்கதேவரை பாக்குறதுனால இவர் பிரம்மமாகறன்றதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். வெதர் யூ ஆர் அஜ்ஞானி வெதர் யூ ஆர் ஞானி இது டசன்ட் மேட்டர், பட் யூ ஆர் பிரம்மங்கிறது தானே சத்தியம். சத்தியத்தை பேசிட்டு இருக்கோங்க. இன்னொரு ஆங்கிள் இருந்து சொல்லணும்னா அறியாமைங்கிற சுவடு இல்லவே இல்லை. இல்ல எவ்ரிதிங் இஸ் அ ஃபன் அண்ட் கேம் தானே. மாயைக்காக அறியாம வேஷத்துல தானடா இருக்க, நீ பிரம்மம் இல்லை அப்படின்னு யாரால மறுக்க முடியும்? ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்தும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ தர்ஃபோர் ஞானதேவர் வந்து பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. இட்ஸ் அ ஃபீல் ஆஃப் தி ஞானதேவா தட் எவ்ரிதிங் இஸ் அ பர பிரம்மா. பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லை என்ற ஆழமான தெளிவில் புரிதலில் இருக்கின்றவனுக்கு அப்படித்தானே ஃபீல் ஆகும். நம்ம உட்காந்து மாயையில மாட்டிக்கிட்டு சிக்கிட்டுன்னு நீ நானு நீன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுனால நமக்கு இது உண்மையா தெரியலாம். ஆனா ஞானதேவனுக்கு அது எப்படி உண்மையா தெரியும்? அவன் பார்த்த மாத்திரத்துல ஆட்டோமேட்டிக்காடே நீங்க நானும் ஒண்ணுங்கிற ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்கா மெர்ஜ் ஆயிடும். அப்போ ஆல்ரெடி நம்ம மெர்ஜ் ஆயிட்டோம் சாங்கதேவா. இவர் இன்டைரக்டா அதுதான் சொல்றாரு. நான் நீங்கிற பேதம் வெளிங்கப்பட்ட ஒண்ணுன்னா என்னங்க அர்த்தம்? நீயும் நானும் ஒன்னாயிட்டோம்டா, நம்ம 2 பேரும் மெர்ஜ் ஆயிட்டோம்டா, அன்பிலே இணைந்தோம் கலந்தோம் முடித்தோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு பேப்பர்லயே. சரியா? சோ அப்படி நமக்குள் இங்கே அப்படிப்பட்ட ஒரு வேதமற்ற ஒரு தன்மையிலே நாம் இருவரும் விழுங்கப்பட்டு ஒன்றாகி விட்டோம். ஆனாலும் பரவாயில்ல, சந்திக்கலாம். விவகாரத்துல ஏதாவது மாயையில விளையாடணும்ல, சும்மா நாச்சுக்கும் விளையாட்டுக்காக நீங்க நானும் சந்திக்கலாம், தப்பில்ல. அப்ப இது சந்திக்கிறதுனால ஆக போறது ஒண்ணும் இல்லடா. ஏற்கனவே சந்திப்பு நிகழ்ந்து இரண்டும் கலந்து ஒன்றாகி விட்டது. பட் இந்த சந்திப்பு ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் ஃபன் தான், சும்மா நாச்சுக்கும் தான், சந்திக்கலாமே என்ற ஒரு ரீதியிலே இந்த ஸ்லோகம் அமைந்திருப்பதாக நீங்கள் பார வேண்டும். சரியா? எனிதிங் மோர் டு ஆட்? ஜஸ்ட் தி ஃபீல் ஆஃப் அத்வைதா வேற லெவல்ல இருக்கு. We will move on to 51. On the canvas of the eye itself becomes the picture. It sees itself without blinking or being disturbed. டிஃப்ரெண்டா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு, பார்க்கலாமா? கண்ணின் திரையில் கண்ணே ஓவியமாகிறது. அது சிமிட்டாமல் கலங்காமல் தன்னைத்தானே பார்த்துக் கொள்கிறது. ட்ரை பண்ண. கண்ணின் திரையில் கண்ணே ஓவியமாகிறது. இதுக்கு மட்டும் எனக்கு வழக்கணும். கண்ணின் திரையில் கண்ணே ஓவியமாகிறது. கண்ணின் திரையில் கண்ணே ஓவியம், அது சிமிட்டாமல் கலங்காமல் தன்னை தானே பார்த்து கொள்கிறது. ஆனா எனக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, ஐஸ் வந்து ஐஸ பார்த்துக்கிட்டே தான் இருக்கு, டங்க் வந்து எப்பவுமே டங்கோட டேஸ்ட் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி ஐஸ் எப்பவுமே தன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. பாக்குறதனோட அந்த இதுதான் என்ன, தன்னை தானே பார்த்துக் கொள்கிறது. இது வந்து திருஷ்டாந்தம். அந்த திருஷ்டாந்தம் சித்தாந்தம் ரெண்டும் சேர்ந்து படிக்கிறோம். சோ தட் நமக்கு அந்த 51 52 ரெண்டையும் சேர்ந்து படிச்சா உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கண்ணின் திரையில் கண்ணே ஓவியமாகிறது, அது சிமிட்டாமல் கலங்காமல் தன்னைத்தானே பார்த்துக்கிறது. இவ்வாறே வார்த்தைகள் இன்றி ஒரு உரையாடல் நிகழ்ந்தது. நான் நீ என்ற பேதமின்றி ஒரு சந்திப்பும் நிகழ்ந்தது. நம் பார்வை பிரியாமல் ஒன்றானது. எக்ஸாம்பிளுக்கு இவர் சொல்ற திருஷ்டாந்தம், சரி, திருஷ்டாந்தத்துக்கு இவர் சொல்ற சித்தாந்தமாக இருக்கின்றது.
இவ்வளவு நேரம் பேசினாங்கன்னா அதுல வந்து வேர்டிங்ஸ் இல்ல, 2 பேரும் மீட் பண்ணிக்கல. ஆனா நம்ம 2 பேரும் ஒண்ணு அப்படிங்கறதுல ஃபுல்ஃபில் ஆனதுனால மாவுளி வந்து இந்த பேதம் கொஞ்சம் கூட பார்க்காம 2 பேருமே ஃபுல்ஃபில் ஆனதுனால, ஆனாலும் விவகாரத்துக்காக நம்ம வந்து சந்திக்கலாம் அப்படிங்கும்போது சந்திப்பு நடந்தது. சாங்கதேவ் அப்படிங்கிறவர் வந்து மாவுளி நினைக்கிறாரு. எப்படி நினைக்கிறாரு? பிரம்மமா நினைக்கிறாரு. அப்படின்னா நினைக்கலன்னு அர்த்தம். நினைக்கிறாரு, அதாவது நினைப்பு என்பது இருக்கிறது, ஆனால் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரியுதுன்னா. இப்ப கண்ணு அப்படிங்கிறது தன்னை பாக்குதா அப்படின்னா தன்னை பாக்குது, பார்க்காம மற்ற வஸ்துவை பார்க்கவே முடியாது. ஏன்னா பார்வையாவே கண்ணுதான் இருக்கு. பார்வை தன்னை பார்க்காமல் எப்படி மற்றதை பார்க்க முடியும்? அதே மாதிரி இவ்வளவு நேரம் அதாவது சாந்த் தேவ் கிட்ட அவர் எழுதுற அந்த மடலே வந்து என்ன கம்யூனிகேஷன் தானே, பேச்சு தானே. அந்த பேச்சு வந்து எப்படி இருக்குதாமா, அதாவது சாந்த் தேவர் நினைக்கும் போதே அங்க வந்து டூனஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஆனா இல்ல. ஏன்னா அவர் வந்து சாந்த் தேவ பிரம்மமா பாக்குறாரு, தன்னையும் பிரம்மமா தான் நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் அந்த நான் நீ அப்படிங்கிற வேதம் வந்து அங்க இல்லாம போயிடுது அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த மாதிரி புரியுதுண்ணா. ஓகே, 2 விஷயம் நம்ம ட்ரை பண்றேன். நாக்கு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நாக்கு எக்ஸாம்பிள், கண் எக்ஸாம்பிள். எப்பவுமே வந்து தன்னோட சுவையை வந்து தான் அறிந்து கொண்டேதான் இருக்கிறது. அறிந்து கொண்டு இருப்பதால் தான் மற்ற சுவைகள் வந்து அதுக்கு தெரியுது. அது மத்தது அப்படின்னு சொல்றதா, இல்ல நாக்கோட சுவைய நாக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதா? இப்ப நான் ஒரு லட்டு சாப்பிடுறேன் அப்படின்னா நாக்கோட சுவையை தான் நான் உணர்றேன், லட்டோட சுவையை கிடையாது. அப்படிங்கும் போது பிரம்மத்தின் சுவையை தான் நான் உணர்ந்துட்டு இருக்கேன், நாக்கு பிரம்மமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. இந்த 2 எக்ஸாம்பிளையும் சேர்த்தே சொல்லுவோம், சரியா? கண்ணின் திரையில் கண்ணே ஓவியமாகிறது. இப்ப நம்ம திரைப்படத்துல ஒரு திரை இருக்கு, அந்த திரையில வந்து ஒரு ஓவியம் இருக்கு. அந்த திரை ஓவியத்தை இந்த கண்ணை வைத்து நீங்கள் பார்க்கிறீர்கள். இது பொதுவா ஜெனரலா, சரியா? ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்படி இல்லடா, இந்த உலகம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. நீ தனியா உட்காந்துருக்க, நீ வந்து திரையரங்குல வந்து சேர் அப்படிங்கிறதுல உட்காந்துருக்க, உனக்கு முன்னாடி திரைன்னு ஒண்ணு தனியா இருக்கு, நீ வந்து திரையில ஒரு ஓவியம் தெரியுது, நீ வந்து அந்த திரையில தெரிகிற ஓவியத்தை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற திரிபுடிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாயைக்குள்ள அடக்கம், சரியா? ஆனா உண்மையில அப்படி இருக்கா? உண்மையில அப்படி இல்லை. இப்ப பிரம்ம சத்தியத்தை பத்தி பேசும்போது நான் எப்படி பேசணும் அப்படின்னா, கண்ணின் திரையில் கண்ணே ஓவியமாகிறது. அப்போ உன் கண்ணே இப்ப திரையா மாறிடுச்சு, அந்த கண்ணே ஓவியமாவும் மாறிடுச்சு, சரியா? என்ன அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்றதை புரிஞ்சுக்கோங்க. மியூட் போடாதவங்க மியூட் போட்டுக்கோங்க. கண்ணின் திரையில் கண்ணே ஓவியமாகிறது, அது சிமிட்டாமல் கலங்காமல் தன்னைத்தானே பார்த்துக் கொள்கிறது. நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. சரி, இப்போ இந்த திரையரங்க எக்ஸாம்பிள் முதல்ல நல்லா வந்து ஃப்ரேம் பண்ணிக்குவாங்க. திரையரங்குல திரை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, ஓவியம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். மொத்தம் 3 விஷயம் வேணும்ல, சரியா? காண்பவன், காணப்படும் பொருள், காட்சி, 3 விஷயம் இருந்தாதான் நம்ம வந்து திரைப்படத்துல திரையரங்குல திரையை பார்க்க முடியும், சரியா? பார்ப்பவன் யாரு? சேர்ல உட்காந்துட்டு இருக்கிற நீ. ஆடியன்ஸா சேர்ல உட்காந்துட்டு இருக்கிற நீ பார்ப்பவன். பார்க்கப்படும் பொருள் என்னது? இங்கே திரை அப்படின்னு சொல்லலாம், அல்லது திரைன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல காணப்படும் பொருள் திரை. காட்சி என்னது? ஓவியம். இந்த இடத்துல ஓவியம் என்ற காட்சியை திரையில் நான் காண்கிறேன், சரியா? இதுதானே மேட்ரு. சரி, இங்க உண்மை, இது வந்து மாயையில நடக்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன். இப்போ உண்மையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லணும்ல. சித்தாந்தம் என்ன அப்படின்னா, உங்கள் கண்ணே திரையாகவும் உங்கள் கண்ணே ஓவியமாகவும்
அதை பார்ப்பவனாகவும் நீங்களே இருந்தா எப்படியோ, அவ்வளவுதாங்க. சோ சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பார்க்கிறவனும் கண்ணன், பார்க்கப்படும் பொருளும் கண்ணன், காட்சியும் கண்ணன், அவ்வளவுதாங்க. சோ இங்க மூணா பிரிச்சோம், திரைன்னு தனியா பிரிச்சோம், ஓவியம்னு தனியா பிரிச்சோம், அப்புறம் பார்க்கிறவன் அப்படின்னு தனியா பிரிச்சோம். ஆனா இங்க வந்து கண் பார்ப்பவன், கண் பார்க்கப்படும் பொருள், கண்ணே ஓவியம், அவ்வளவுதாங்க. சரியா? இதுதான் வந்து இங்க கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இந்த திரிபுடிகள் அப்படிங்கிறது இப்படி யோசிச்சு பாரு அப்படிங்கிறது. சரியா? இதுல எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வேற போட்டிருக்காரு, ரொம்ப முக்கியம். அது சிமிட்டாமல் கலங்காமல் தன்னைத்தானே பார்த்துக் கொள்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி திரிபுடிகளாக அந்த ஒன்றே இருக்கின்ற அந்த வேலையிலே ஒரு பெர்சன்டேஜ் கூட அந்த ஒன்னஸ் ஃபீலுக்கு வந்து ஹானி ஏற்படலை, இன்னும் டிஸ்டர்ப் ஆகலை அப்படின்னு அர்த்தம். கலங்காமல் சிமிட்டாமல் அப்படின்னா வித்வுட் இஸ், அந்த ஒன்னஸ் ஃபீலை மிஸ் பண்ணாமலே ரெண்டா வந்து விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? இங்க திரிபுடிகளாக அது வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஒன்னஸ் ஃபீலுக்கு 1/2% கூட டிஸ்டர்ப் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக தான் அது சிமிட்டாமல் கலங்காமல் தன்னை பார்த்துக் கொள்கிறது அப்படிங்கிறது. சரியா? அப்போ இந்த உலக தோற்றத்தை அந்த பிரம்மமானது ஏற்படுத்தி கொள்ளும் போது அந்த உலக தோற்றத்தினால் அரை அளவு பெர்சன்டேஜ் அளவு கூட அது பாதிக்காது, கலங்காது, அது அதுவாகவே இருந்து கொண்டு ஆனால் அதே சமயத்தில் இந்த உலக தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த பிரம்ம ரகசியத்தையும் தத்துவத்தையும் அழகா சொல்றாரு. சொல்லி அதோட இங்க லிங்க் பண்றது என்னங்கிறது தான் அடுத்த முக்கியமான ஓவி. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளை மட்டும் புரிஞ்சுப்போம். இட்ஸ் வெரி சிம்பிள். திரிபுடிகளுக்காக கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள் தான் இது. பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்வை, இந்த மூன்றும் கண்ணே அப்படிங்கிறது. கண்ணே பார்வையாகவும் பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் அமைந்திருக்கின்றது. அதோட என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த பார்ப்பவன் வந்து கஷ்டப்படுவானா அப்படின்னா எந்த விதமான கஷ்டமும் இல்லாம, அப்படின்னா அந்த அத்வைத தத்துவத்துக்கு ஏதாவது களங்கம் ஏற்படுமா அப்படின்னா எந்த களங்கமும் இல்லாம, அப்போ எனக்கு எந்த களங்கமும் இல்லாமலே நான் மூன்றாக விரிந்து இங்கே விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பிரம்ம ரகசியத்தை ஆஸ் இட் இஸ் எக்ஸாம்பிளா போடுறாரு. என்ன அழகா அவ்வளோ பெரிய பிரம்ம ரகசியத்தை தொப்புன்னு எக்ஸாம்பிளா போட்டு அந்த எக்ஸாம்பிளோட இப்ப இந்த உரையாடல், இப்ப சாங்கதேவனுக்கும் ஞானதேவனுக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த உரையாடலோட லிங்க் பண்றாரு. கவனிங்க 52வது ஸ்லோகத்துல, இவ்வாறு வார்த்தைகள் இன்றி ஒரு உரையாடல் நிகழ்ந்தது, நான் நீ என்ற பேதமின்றி ஒரு சந்திப்பும் நிகழ்ந்தது, நம் பார்வை பிரியாமல் ஒன்றானது. என்னையா இது? அப்போ வார்த்தைகள் இன்றி ஒரு உரையாடல் நடந்ததுன்னு என்ன அர்த்தம்? பிரம்மமே திரிபுடிகளாக வந்ததுன்னு சொன்னோம்ல. அப்போ பிரம்மம் திரிபுடிகளாகும் போது உண்மையிலேயே திரிபுடி ஆயிடுச்சா? ஆகல. அப்போ உண்மையில அது ஒன்னாதான் இருக்கு, ஆனால் பொய்யாக சும்மா நாச்சுக்கும் தான் அங்கே அந்த திரிபுடிகளாக தோற்றமளித்ததுன்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே ஒரு உரையாடல் நிகழ்ந்தது, வார்த்தைகளை வச்சுதானே நடந்தது. இவ்வளவு நேரம் வார்த்தையை வச்சுதானே எங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, பின்ன புதுசா வார்த்தைகள் இன்றி உரையாடல் நிகழ்ந்ததுன்னு சொல்லிட்டு இருக்க என்று நீங்கள் கேட்பது என் காதுகளுக்கு கேட்கிறது. ஆனா ஏங்க, உங்களுக்கு தெரியாது என்னமோ நான் பேசிட்டு இருக்கிற மாதிரி, எனக்கு தெரியாது என்னமோ நீங்க கேட்டுட்டு இருக்கிற மாதிரி. பிரம்ம ரகசியம்ங்கிறது ரகசியமா அது. நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், அந்த ரெண்டு பிரம்மமும் வந்து இப்ப உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கு. ஆட போய் சும்மா நாச்சுக்கும் மாயைக்காக நடிச்சிட்டு இருக்கோம்ப்பா. இந்த உரையாடல் என்பது உண்மை அல்ல. இந்த உரையாடல் என்பது மாயைக்காக, பொய்க்காக, சும்மா நாச்சுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. எப்படி அங்க திரிபுடிகளாக திரையரங்கிலே உட்கார்ந்து பார்க்கணும், முப்படிகளாக பிரிந்தது அப்படிங்கிறது உண்மை இல்லாத தோற்றம் தான் அது, அது உண்மையில இல்லைல்ல. இப்போ உண்மை தத்துவம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா கண்ணே கண்ணை பார்ப்பது, கண்ணால் பார்ப்பது அப்படிங்கிற மாதிரி தானே வருது. இங்க இருக்கிறது ஒண்ணுதானே, அப்ப அதுதானே உண்மை என்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து இவர் சிந்திக்கிறாரு. அதனால இவ்வளவு நேரம் எதுவோ நான் பேசின மாதிரியும் நீ கேட்கிற மாதிரியும் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது. வார்த்தைகளின்றி உரையாடல் நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னா, உனக்கும் பிரம்மம்னு தெரியும், எனக்கும் பிரம்மம்னு தெரியும். இத வார்த்தைகளை சொன்னாதான் நீ புரிஞ்சுக்க போற, இல்லைன்னா புரிஞ்சுக்க போறது இல்லைங்கிறது ஒண்ணு இல்லை. அதனால அது வார்த்தையே சும்மா நாச்சுக்கும் யூஸ் பண்ணது, அது வார்த்தையே இல்லை. வார்த்தையே இல்லாமல் இங்கே ஒரு உரையாடல் நிகழ்ந்தது அப்படின்னா மீனிங்லெஸ் வேர்ட்ஸோட நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம்.
இது உங்களுக்கு இன்னும் வேற எப்படி சொல்லலாம்னா, இங்க 2 பேரும் இந்த மல்யுத்த வீரர்கள் வந்து பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல. அத எடுத்துக்கோங்களேன். அதாவது வார்த்தைகளின்றி உரையாடல் நிகழ்ந்தது. அவர்கள் இருவருக்குள் பகைமையின்றி சண்டை நடந்தது. அப்படி வச்சுக்கோங்களேன். ஏங்க அங்க சண்டை நடந்துச்சுங்க. ஆனா பகைமை இருந்துச்சாங்க? பகை இருந்தா தானங்க சண்டை வரும். பகையே இல்லையாக்கும், அப்புறம் சண்டை மட்டும் நடந்துச்சுக்காக்கும் அப்படின்னு சொன்னா என்ன ஒத்துக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்லி கேம்ல அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல? அப்ப இங்கேயே அக்செப்ட் பண்ணுங்க. வார்த்தையே இல்லையாமா, ஆனா உரையாடல் மட்டும் நடந்துச்சாமா. எப்படிப்பா அப்படின்னா அங்க மட்டும் ஒத்துக்கிட்ட, பகையே இல்லை ஆனா சண்டை நடந்துச்சுன்னு ஒத்துக்கிட்ட. அட சும்மா நாச்சுக்கும்பா, மாயையிலப்பா. நீ ஏன்பா மாயையில நடக்கிறத போயிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க? அது சும்மா நாச்சுக்கம்னு புரிஞ்சுக்கேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? சோ இப்படித்தான் இவர் ஃபர்ஸ்ட் இதை சொல்றாரு. இவ்வாறு வார்த்தைகளின்றி உரையாடல் நிகழ்ந்தது. நான் நீ என்ற பேதமின்றி சந்திப்பும் நிகழ்ந்தது. இனி அடுத்து, சாரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பொறுத்துக்கோங்க. தலைமை ஓகே. இப்போ சாங்கதேவனும் ஞானதேவனும் சந்திக்கிறது அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அதே தான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது சும்மா நாச்சுக்கும் சண்டை போட்டாங்க. அவங்க சண்டை போடுறது போடாதது அப்படிங்கிறதுனால ஆக போறது ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஆனாலும் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்றோமோ அப்படித்தான் இது வருகிறது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிற. சரியா? இதுல ஒன்றும் டவுட் இல்லை இல்ல. இப்ப நான் நீ என்ற பேதம் என்று ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. ஏன்னா இதுவும் பிரம்மம் அதுவும் பிரம்மம், ரெண்டும் பிரம்மம். அது 2 பேருக்குமே தெரியும். ஆனா 2 பேரும் சந்திச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து எனக்கு பிரம்ம ஞானத்தை கொடுன்னு அவர் கேட்பாராம். இவர் வந்து அந்த முக்தாபாய் கிட்ட போயிட்டு அதை கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாராம். இவர் போய் அதை கேட்டு தெரிஞ்சுப்பாராம். இது எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்லி கேம் இல்லாம இந்த வெட்டி கேம் அங்க நடந்துட்டு இருக்கு. அவ பொழுது போகாம 2 பேரும் சும்மா இருக்கண்டா, வாடா 2 பேரும் சண்டை போடலான்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே, அந்த மாதிரி தானங்க இருக்கு. உனக்கும் எல்லாம் தெரியும், எனக்கும் எல்லாம் தெரியும், நீயும் பிரம்மா நானும் பிரம்மா. ஆனா நீ தெரியாதவன் மாதிரி நான் தெரிஞ்சவன் மாதிரி, நீ என்கிட்ட வர்ற மாதிரி நான் கிட்ட பேசுற மாதிரி இன்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறதுக்காக இது உண்மையாவே நடந்துட்டு இருக்கு. சோ இது நடக்கல, ஆனா நடக்குது. அப்படின்னா பொய்யா நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சோ சிம்பிள். சரியா? வார்த்தைகள் இன்றி உரையாடல் நிகழ்ந்தது. நான் நீ என்ற பேதமின்றி சந்திப்பு நிகழ்ந்தது. நம் பார்வை பிரியாமல் ஒன்றானது. ஸோ திஸ் இஸ் தி வே. நாம 2 பேரும் எப்பயுமே ஒன்னா தான் இருக்கோம். ஒன்னா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்காரு. ஒன்னா இருக்குங்கிறது தான் தத்துவம், இதுதான் உண்மை. அது எப்பயுமே நம்மளால பிரியவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஆனா பிரிஞ்ச மாதிரி தோற்றம் அளிப்போம், நீ வந்து சேர்ற மாதிரி தோற்றம் அளிப்போம். இது எல்லாம் வந்து சும்மா நாச்சுக்கும் நடக்குமே தவிர உண்மையில் நாம் இருவரும் எப்போதும் பிரிவதே இல்லை. நம் பார்வை பிரியாமல் ஒன்றானது அப்படின்னா நம் இருவருக்கும் பிரிவே இல்லை என்ற ஒரு விஷயத்தை தான் அழகாக சொல்லி முடிப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சோ சாங்கதேவர்கிட்ட ஃபைனலா என்ன சொல்லி முடிக்கிறார்? முதல்ல தன்னை மட்டம் தட்டி கொண்டு அவரை உயர்வுபடுத்தினார். ஃபர்ஸ்ட் வந்து சூரியன் எக்ஸாம்பிளோட லிங்க் பண்ணி தன்னை இருள் என்றாலும் அந்த இருள் உனக்கு முன்னாடி நிற்க முடியுமான்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, யூனஸ் அண்ட் மீனஸ், பிரம்மத்துலதான் இந்த நீ நான்ற பேதம் இருக்கே தவிர உண்மையில என்ன பேதம் இருக்கு? சரி, பிரம்மமே தான் நீ என்ற உணர்வாகவும் நான் என்ற உணர்வுமாகவும் இருக்கின்றது. ஆனா எப்ப நம்ம பிரம்மம்னு ரியலைஸ் பண்ணிட்டோமோ அப்ப நீ நான்கிறது பொய்ன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளா தான் இவ்வளவும் சொல்றாரு. சரியா? அப்போ எப்படி வந்து பார்வை கண் அதாவது பார்ப்பவன் காணப்படும் பார்க்கப்படும் பொருள் பார்வை எத்தனையும் கண்ணாகவே இருந்தால் எப்படியோ அப்படி நீ இமேஜின் பண்ண நீயும் நானும் சந்திக்க போறது. அதை விட ரொம்ப அழகா அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நேரம் நாம் உரையாடியது என்பது வார்த்தைகள் இல்லாத உரையாடல், நான் நீ என்ற பேதமில்லாத சந்திப்பு. நாம் எப்போதும் பிரியாமல் ஒன்றுபட்டேதான் இருக்கின்றோம். சோ உச்சகட்ட பிரம்மஸ்திதியிலிருந்து நீங்கள் இதை காண வேண்டும். இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசுறோம், இதெல்லாம் உட்காந்து படிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் ஞானதேவரை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக.
ஞானதேவர் வந்து சாங்கதேவருக்கு எதுக்காக எழுதிட்டு இருக்காரு? சாங்கதேவருக்கு எழுதிட்டு இருக்காரு, இப்போ நமக்கு தானே எழுதிட்டு இருக்காரு. இப்போ சங்கதேவான்ற இடத்துல ஸ்ரீகாந்த்னு போட்டு படிக்க வேண்டியதுதான். சரியா? என்ன சொல்றாரு? நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில என்னடா சந்திப்பு, என்னடா பேதம்? நான் இப்போ இவ்வளவு நேரம் உனக்கு சங்கதேவ பசாஸ்திங்கிற பேசிட்டு இருந்தேனே, அது பேசணுமாக்கும். ஆனா நம்ம ஏற்கனவே கலந்து பின்னி பிணைஞ்சுதானே இருக்கோம். என்னமோ பிரிஞ்சிருக்கிற மாதிரி. எல்லாமே நடிப்புப்பா. சும்மா நாச்சுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஞானதேவா நீயே என் குருவன் என்கிட்ட வர்ற மாதிரியும், நான் உனக்கு சங்கதேவ பதாஸ்தி அப்படின்னு ஏதோ சொல்ற மாதிரியும், நீ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டு பேரும் இனியே எனவே போற மாதிரியும். ஆனா அதெல்லாம் இல்லப்ப, ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சாச்சுப்பா. மற்றபடி சும்மா நாச்சுக்கும் நானும் பேசிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து ரெண்டு பேரும் இணையிற மாதிரி ஒரு பாவலாவை காட்டிட்டு இருக்கோம். இதுதானே உண்மை என்ற ரீதியிலே இங்கே அமைந்திருக்கிறது. சரியா? ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஏன்னா என்ன இது வந்து ஏதோ சம்திங் மிஸ்டீரியஸா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு மணி தெரியாதே அப்படின்னு எல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. இந்த இடத்துல நான் தான் ஞானதேவன், நீங்க தான் சாங்கதேவன். இங்கே நான் ஞானதேவனாக இருந்து கொண்டு, நான் தான் சாங்கதேவன் என்ன பிரம்மமாக, பிரம்மம் ஞானதேவன் என்ற வேஷத்தை இந்த ஸ்ரீ எடுத்துக்கொண்டது. பிரம்மம் சாங்கதேவன் என்ற வேஷத்தை கேட்கும் நபர்களான நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள். இப்ப கேட்டுட்டு இருக்கோம். சரியா? இப்போ உரையாடல் நம்ம பண்ணிட்டு இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கேன். இந்த உரையாடல் அப்படிங்கிறது வார்த்தைகளே இல்லாம நிகழுது அப்படிங்கிறாங்க. அது என்னது வார்த்தைகளே இல்லாத உரையாடல்பா? உங்களுக்கு டவுட்டா இருக்கு. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு தானே இருக்கேன், நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க. நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு விஷயம் பேசுறேன், அது உங்களுக்கு கேட்குறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு புரியுது அப்படின்னாலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு அர்த்தம். நான் ஒரு விஷயம் பேசி அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னாலே, தயவு செய்து நல்லா யோசிங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னாலே, நீங்க உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருந்தாதான், உங்களுக்கு தெரியும்னா தான் அது புரியும். உங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லை அப்படின்னா, உங்க இந்த பிரம்மத்தை பற்றின எந்த ஒரு புரிதலும் நீங்க பிரம்மமாவே இருக்கிறதுனால தான் இந்த பிரம்ம சத்தியத்தை பேசும்போது உங்களுக்கு புரியுது. அப்போ அது புரியுது அப்படின்னும் போதே ஆட்டோமேட்டிக்கலி நீங்களும் பிரம்மம் தான். இது ஒரு கிளாஸ்ல நம்ம ரொம்ப எலாபரேட்டாவே நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம்தான் இல்லையா? ரெண்டாவது, இது எல்லாமே மாயை மாயைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது உங்களுடைய அனுபவ சித்தமாகவே இருக்கக்கூடிய ஒரு உண்மை. நீங்க எவ்ரிடே அனுபவமாகவே பார்த்து கொண்டிருக்கிற விஷயம். அது என்னது? திரிபுடிகள் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்க எங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம்? நாங்க திரிபுடிகளோட தானே அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ எங்க நாங்க அனுபவமாவே இருக்கோம்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா உண்மையை யோசிச்சு பாருங்க. உண்மை தத்துவத்தின்படி இந்த உலகமே உன் எண்ணத்திலிருந்து தான் விரிஞ்சிருக்கு. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்குது. சிவம் சக்தி அப்படிங்கிற இந்த அமிர்த அனுபவ கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த சிவம்ங்கிறது யாருன்னா நீதான். சக்திங்கிறது யாருன்னா உனக்குள்ள இருக்கிற அந்தரியாமியாக இருக்கிற ஈஸ்வரன் தான். நீ என்னென்னலாம் நினைக்கிறியோ அதுக்கு அந்த சக்தி, அந்த ஈஸ்வரன் உனக்காக எல்லாத்தையுமே நிறைவேற்றி தந்துக்கிட்டே இருப்பான். இதுதானே இந்த சிவசக்தி இதுல நடக்கிற அந்த உரையாடல். அப்போ இங்க இருக்கிறது நீ மட்டும்தான், உன்னுடைய எண்ணம் மட்டும்தான். அந்த எண்ணமே தான் அங்கே ஈஸ்வரன் என்ற உன் அந்தரியாமியாக இருக்கின்ற உனது சக்தியை கொண்டு நீயே இங்கே உலகமாக வலம் வருகிறாய். இதை இன்னும் அழகா புரிஞ்சுக்கணும்னா, கற்பனை உலகம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். நீ நினைக்கிற அங்க அனுபவம் கிடைக்குது. நீயே ஒரு உலகமா மாறுற, அந்த உலக அனுபவம் கிடைக்குது. நீயே பல உலகங்கள் இருக்கக்கூடிய எல்லா நபர்களாகவும் இருக்க, அது எல்லாமே உனக்கு அனுபவமா மாறுது. நீயே டைலாக் பேசுகிற, பேசுபவன், பேசப்படுபவன், பேச்சு எல்லாமே அந்த கற்பனை வேர்ல்டுக்குள்ள நீயே தான் இருக்க, இது எல்லாமே உனக்கு அனுபவத்துக்கு வருது. அப்படிங்கிறது எப்படி சாஸ்வதமான சத்தியமான உண்மையோ அதுதான்டா இந்த நிஜ உலகமும். இதுல ஒரு பேதமும் இல்லையே, நீ ஏன் வந்து தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ற என்று அந்த விஷயத்தை தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. என்னமோ நம்ம வந்து ஏதோ கண்ணுக்கே தெரியாத ஏதோ புரியாத பாஷையில பேசிட்டு இருக்கோம்னு நினைச்சிடாதீங்க. சத்தியம், நாம் அனுபவிக்கின்ற சத்தியம். கற்பனை வேர்ல்ட்ல நீ 100% என்ன அனுபவிச்சுட்டு இருக்கியோ அதுதான் இந்த நிஜ உலகம் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்காரு. அதை நீங்க அனுபவிக்கிறதுனால இதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். உன் கர்மாவை தவிர வேற ஏதாவது இங்க நடக்குமா? நீ நினைச்சதை தவிர புதுசா இங்க ஏதாவது நடக்கத்தான் வழி இருக்கா? இந்த உலகமே நீ நினைத்த அனுபவம். அதாவது நீ எடுத்த படத்தை நீ பார்க்கலன்னா வேற எவன் பார்ப்பான்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, இட்ஸ் ஆல் யுவர் ஓன் கிரியேஷன் தானே. உன் கிரியேஷன் மட்டும் தானே நீ அனுபவிக்க முடியும்னு வேற பேசிட்டு இருக்கோம்.
ஏன்னா சிவமும் நீதான், சக்தியும் நீதான். சக்தின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமையா இருக்கிறது ஈஸ்வர சக்தின்னு வச்சுக்கோ. நீ நினைக்கிறது எல்லாம் அந்த சக்தி ஆட்டி பட கொடுத்துக்கிட்டே இருக்கு, நீ அனுபவிச்சுக்கிட்டே இருக்க, அவ்வளவுதான். இதுல என்ன பெருசா நடந்துருச்சு அப்படின்னா, இப்படி நீங்கள் புரிந்து கொண்டால் இங்கே பிரம்மத்தின் லீலை என்பதை, இந்த சாங்கதேவன் ஞானதேவன் இவங்க 2 பேரும் பேசியது எல்லாமே பிரம்மத்தோட லீலை இல்ல. இங்க ஸ்ரீ அங்க இருக்கிற நீங்க 10 பேரு எல்லாமே நீங்களும் பிரம்மன் தான், நானும் பிரம்மன் தான், ஒரே பிரம்மத்தின் லீலை தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த சித்தாந்தத்தை நீங்க மறக்கவே கூடாது. இது இன்னும் பிராக்டிக்கலா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இங்க சாங்கதேவனுக்கும் ஞானதேவனுக்கும் நடந்த உரையாடல்ங்கிறது யாருக்கோ பேசிட்டு இருக்குல்லங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த உரையாடலும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புரியலையே. சினிமால வந்து ஒரே நடிகர் வந்து 2 வேஷம் போட்டுட்டு டபுள் ஆக்ட் பண்றாங்க. ஓகே. அதான் தசாவதார படத்துல 10 வேஷம் போடுறாங்க. ஆமா. கமல் தன்னையே தானே பார்த்து பேசிப்பான். அது கரெக்ட். அதேதான். அதாவது இங்க உணர்வு ஒண்ணுதான் அப்படிங்கிற பேசிஸ்ல இருந்து நீங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. உணர்வு அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா அந்த உணர்வு இடத்துக்குள்ள அந்த வேஷம்ங்கிறது பலவாக இருக்கு அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே அது பலவாக இருக்கு அப்படின்றது சொல்லவே கூடாது. இந்த சந்தேவ பசாஸ்திலேயே அதையும் நேற்று நம்ம பார்த்தோமா, அது சாங்கதேவன் அப்படிங்கிறது நானே தான் சாங்கதேவனாக இருக்கின்றேன், என் மனமாகவே தான் அது மாறுகிறது, என் மனதின் பிரதிபலிப்பு தான் அது, உன் எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் அல்லது அது பிரம்மத்தின் பிரதிபலிப்பு தான் இங்கே உலகமாக விரிந்திருக்கின்றது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இல்லை எதுவுமே புரியலைன்னாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லவ்ங்கிற பேசிக் ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆட்டோமேட்டிக்காவே புரிஞ்சிடும். அந்த நம்ம ஏற்கனவே அந்த ஃப்ரெண்ட்லி கேம் எக்ஸாம்பிள் 2 பேர் அடிச்சுக்கிட்டாலும் அன்பு அப்படிங்கிற அந்த பிணைப்போட அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு 2ஆவே தெரியல, அவங்க கடைசி வரைக்கும் சண்டை போட்டு இருந்தா கூட ஒன்னஸ் ஃபீல்ல தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அல்டிமேட்லி நீங்க ஒன்னஸ் ஃபீல்னு புரிஞ்சுப்பீங்களோ இல்ல லவ் ஃபீல்னு புரிஞ்சுப்பீங்களோ ரெண்டும் ஒண்ணுதான். எனக்கு ஒன்னஸ் ஃபீல் புரியலன்னா லவ் ஃபீலை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இந்த உலகத்துள்ள அத்தனை பேரையும் உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்களோ அப்படி நேசிக்க பழகுங்கள். அது எப்படி முடியும் அப்படின்னா மாயைன்னு பார்த்தா கண்டிப்பா முடியும். நீ ஒரு ரோல் எடுத்திருக்க, அவன் ஒரு ரோல் எடுத்திருக்கான், அவன் ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருந்தேன்னா எல்லாத்தையுமே சமமா நேசிக்க முடியும். உன்னுடைய ரோலை நீ நேசிக்கிற மாதிரி எல்லா ரோலையும் உன்னால நேசிக்க முடியும். அப்படி நேசத்துக்குள்ள போயிட்டீங்கன்னாலும் ஒன்னஸ் ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். இல்ல இப்ப நான் சொன்ன அந்த ஒன்னஸ் ஃபீல் புரிஞ்சிருச்சு, பிரம்ம ரகசியம் புரிஞ்சிருச்சு, எல்லாமே பிரம்மன் தான்டா, வேஷத்துக்காக அவங்க பாட்டு இருக்காங்க, அவங்கன்னு சொல்லக்கூடாது, நானே தான் எல்லா வேஷத்துலயும் இருக்கேன் என்றெல்லாம் புரிந்து கொண்டால் கூட இந்த ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். Slowly I will move on to the next one. Now, having swallowed the titles of me and you, this pure meeting is enjoyed. It is an experience that repeats within itself in bliss. இப்போது நான் மற்றும் நீ என்ற அடையாளங்களை விழுங்கிவிட்ட பிறகு இந்த தூய சந்திப்பு அனுபவிக்கப்படுகிறது. இது பேரின்பத்தில் தன்னை தானே உணரச் செய்கிறது. சேம் திங் ரிப்பீட்டேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நான் மற்றும் நீ என்ற அடையாளங்கள் விழுங்கப்பட்டு பிறகு அப்படின்னா உண்மையிலேயே நான் வேற நீ வேற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நினைப்பு மறையப்பட்டு விழுங்கப்பட்ட பிறகு அல்லது அழியப்பட்ட பிறகு அப்படின்னா நானே நீயாக, நீயே நானாக, அல்லது பிரம்மமே நான் என்ற உணர்வாக, பிரம்மமே நீ என்ற உணர்வாக இருப்பது ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான். அந்த சச்சிதானந்த உணர்வே இப்போது வேஷத்திற்காக நான் என்றும் வேஷத்திற்காக நீ என்றும் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இங்கே நான் நீ என்ற வேதம் விழுங்கப்பட்டு அப்படிங்கிறது அர்த்தம். நான் விழுங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அப்புறம் எப்படி காணாம போயிடுச்சுன்னு இல்லை, காணாம போனா எப்படி இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறது இருக்கு, ஆனா சும்மா நாச்சுக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நீங்க மெயினா புரிஞ்சுக்கணும். இப்போது நான் மற்றும் நீ என்ற அடையாளங்கள் விழுங்கப்பட்டு இந்த தூய சந்திப்பு அனுபவிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. சந்திப்பு நிகழ்கிறது,
இங்க ஞானதேவன்ற உருவமும் இருக்கு, சாங்கதேவன்ற உருவமும் இருக்கு, நானும் இருக்கு, நீ இருக்கு. ஆனா சும்மா நாச்சுக்கு இருக்கு. சந்திப்பும் நடந்தது எதுக்கு? சும்மா நாச்சுக்கு நடக்குது, மாயையில நடக்குதுப்பா, கற்பனையில. தான் நான் சொன்னேன் அடிக்கடி, இந்த கற்பனை வேர்ல்ட்ல ஈஸியா யூஸ் பண்ணிக்கோங்க. கற்பனை வேர்ல்ட்ல சாங்கதேவன் ஞானதேவன் அப்படின்னு 2 பேர் வந்து சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது சந்திப்பு நடந்ததுதான். ஆனா உண்மையா நடந்தது பொய்யாக நடந்தது. நான் நீன்லாம் இருந்தது உண்மையாவா இருந்தது? பொய்யாக இருந்தது. இருந்தது ஒன்னே ஒண்ணுதானே, அது சந்திச்சா என்ன சந்திக்கலன்னா என்ன, ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ஃபன் அண்ட் மாயைக்காக இது எப்படி இருக்கின்றதோ அப்படி இங்கே சந்திப்பு நடந்தது. இது பேரின்பத்தில் தன்னைத்தானே உணரச் செய்கிறது அப்படிங்கறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்காரு, இட்ஸ் an experience that repeats within itself in bliss. இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லாவே புரியுது. அதாவது பிரம்ம அனுபவமே இந்த மாயா அனுபவமாக வெளிப்படுகிறது. சரியா? இது பேரின்பத்தில் தன்னைத்தானே உணரச் செய்கிறதுன்னு தப்பாப்பட்டிருக்கு, பேரின்பத்தை உணரச் செய்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த சந்திப்புல ஒரு உணர்வு கிடைக்கும்ல, நீயும் நானும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் அப்படின்னா என்னமோ ஃபீல் பயங்கரமா நம்ம காட்டுவோம்ல, அதெல்லாம் என்ன ஃபீலு? அதுவும் பிரம்ம உணர்வு தான். ஸோ இங்க வாட் எவர் தி ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹியர் இஸ் நத்திங் பட் தி பிரம்ம உணர்வு, தூய உணர்வு. ஏன்னா இருக்கிறது பிரம்ம உணர்வு மட்டும்தான். மாயில பட்டு பிரதிபலிக்கும் போது நம்ம டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிப்போம். ஆனா டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுக்காக அது டிஃப்ரெண்ட் உணர்வா என்ன? வேர் எக்ஸிஸ்ட் தேர் இஸ் ஒன்லி ஒன் கான்சியஸ்னஸ். இந்த ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் ரகசியம். அந்த ரகசியம் உனக்கு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாயை விளையாட்டு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி நடக்குது? உண்மையான நான் அப்படிங்கிறதும் உண்மையான நீ அப்படிங்கிறதும் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டு. புரிஞ்சுக்கோங்க சரியா? இந்த நான் நீ என்பது விழுங்கப்பட்டு விட்டது அப்படின்னா, டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டு விட்டது அப்படின்னா, உண்மையாகவே நான் அப்படின்னு ஒருத்தன் இருந்த மாதிரியும் உண்மையாகவே நீ அப்படிங்கிறது ஒன்று இருந்த மாதிரியும் இருந்த அந்த அறியாமை விழுங்கப்பட்டு. அப்ப இருக்கான்னா இருக்கு, பொய் நான் இருக்கு, பொய் நீ இருக்கு, பொய்யான சந்திப்பு நிகழ்கிறது. சரி, எல்லாமே நடந்தது வாஸ்தவம் தான். பட் இது நடந்துச்சு அப்படிங்கிறதுனால ஒரு உணர்வு வரும்ல, பொய்யா எக்ஸ்பிரஸ் பண்ணி போனேன், எத்தனை நாள் ஆச்சுடா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான எக்ஸ்பிரஷனை காட்டுறோம். அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்து அந்த பிரம்ம உணர்வு விட்டு வேற உணர்வா? அப்படின்லாம் கிடையாது, அது ஒரே உணர்வு தான். நீங்க வேற என்ன நடிகர் எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கோங்க. நடிகர் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது கோவப்படுறான், அந்த மாதிரி நீண்ட நாள் கழித்து ஒரு நண்பனை சந்திக்கும் போது ஏய் இப்படிதான் இருக்க அப்படி இப்படின்னு ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றான். இது எத்தனை ஆயிரம் வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணட்டுங்க, துள்ளி குதிக்கட்டும், அலட்டும், சிரிக்கட்டும், ஓடட்டும், பாடட்டும், என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். பட் டு யூ திங்க் தட் all these expressions, all these என்னது ஃபீலிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் தி நடிகர்? அந்த நடிகனை விட்டு தனியாக இந்த எல்லா உணர்வும் வந்துச்சு. இட் இஸ் that only one consciousness, it is just expressing in many ways தானே. இந்த வெளிப்பாடு எக்கச்சக்கமான வேஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக கான்சியஸே 100 கான்சியஸ் வந்துருச்சுன்னு நீங்க சொல்லிடுவீங்களா என்ன? ஸோ இட் இஸ் நாட் லைக் தட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இந்த நிகழ்வு நடந்தது. அப்போ அந்த நிகழ்வுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதா அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது நத்திங் பட் அகெயின் பிரம்ம உணர்வோட அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இட் இஸ் நாட் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மாயா அனுபவம், பிரம்ம அனுபவம் cannot be a two different அனுபவாஸ் அப்படிங்கிற நான். அது எப்படிங்க பிரம்ம அனுபவம் மாயா அனுபவம் ஒன்னாங்க? பிரம்ம அனுபவம் தாண்டா மாயையில பிரதிபலிக்கிறது. இதை நம்ம அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, சூரிய ஒளி ரெட் கண்ணாடியில படுது வெளியே வருது, பச்சை கண்ணாடியில பட்டு வெளியே வருது, எந்த கலர் ப்ளூ கண்ணாடியில பட்டு வெளியே வருது, எந்த கண்ணாடியிலாம் பட்டு வெளியே வரட்டும். இப்ப கண்ணாடியில இருந்து வெளியே வர்ற ஒளிகள் எல்லாம் ப்ளூவாகவும் ரெட்டாகவும் மாறி மாறி தெரியுதுன்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப do you think that the consciousness becomes many? Is it not that the only one consciousness appears to be many? So இததான் திரும்ப திரும்ப அத்வைத கிரந்தங்கள்ல மெயினா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும். அதாவது appears to be many என்னன்னா, தோற்றத்திற்காக மூன்றாக தெரிகிறதுடா, ஆனா ஆக்சுவலி ஒண்ணுதானடா. ஏன்பான்னா மனசு, மாயா, விளையாடணும், வேஷம். நீங்க வேஷம்னு சொல்லுவீங்களா, அந்த கண்ணாடியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த 3 கலர் கண்ணாடிங்கிறது ரஜோ தமோ சாத்வீக வேஷம்னு போடுங்க, அல்லது மனம்னு போடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனம் ஒவ்வொரு தினிஷால இருக்கு. அந்தந்த தினிஷில பட்டுட்டு வெளியே வரும்போது அந்தந்த தினிஷில அந்த டிஃப்ரெண்ட் கலர்ல வெளியே வரும் தான். ஸோ இட் டசன்ட் மீன் தட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட்.
பிரம்மத்தினுடைய ஒரே அனுபவமே விதவிதமாக இங்கே வெளிப்படுகிறது. ஒரே கான்சியஸே விதவிதமாக வெளிப்படுகிறது. அது என்னதுன்னா ஆனந்தம், சச்சித்தானந்தம், பிரம்மானந்தம். அந்த ஆனந்தம் இங்க அழுது, சிரிக்குது, கோவப்படுது. என்னையா சொல்றீங்க? அட சும்மா தானேயா, ஆனந்தமே அழுவது போல் ஆனந்தப்படுகிறது, சிரிப்பது போல் ஆனந்தப்படுகிறதுன்னு வச்சுக்கோயா என்று நாம் எப்படி புரிந்து கொள்வோமோ அதைத்தான் இந்த கடைசி வரிகளில் அவர் சொன்னதான் நீங்க எடுத்துக்கணும். சோ இப்போது நான் என் மற்றும் நீ என்ற அடையாளங்கள் வெளிப்பட்ட பிறகு இந்த தூய சந்திப்பு அனுபவிக்கப்படுகிறது. இது பேரின்பத்தில் தன்னைத்தானே உணரச் செய்கிறது. அப்ப நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, என்னமோ நான் பெரிய குரு ரேஞ்சுக்கு இருக்கேன், நீங்க எல்லாம் ஒண்ணும் தெரியாம இருக்கீங்க, நீங்க ஒண்ணும் தெரியாதவங்க, நான் எல்லாம் தெரிஞ்சறேன் அப்படின்னு நானு நீனு பேசிட்டு இருக்கோம் அப்படின்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சரியா? இங்கே பிரம்மத்தின் ஒரு பொய் நான் எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரியும், அனைத்தும் அறிந்த அந்த பிரம்மம் ஒரு பொய் நானாக ஒண்ணும் தெரியாத மாதிரியும் அங்க உட்காந்துட்டு இருக்கு. சரியா? நானே இங்க உட்காந்துட்டு இருக்கல. நடிகர் எக்ஸாம்பிள் நல்லா புரியும். அந்த நடிகர் ஒரு குரு வேஷம் போட்டுட்டு இருக்கான், அந்த நடிகர் அங்கே பல சிஷ்யன் வேஷம் போட்டுட்டு இருக்கான். அந்த சிஷ்யன் குரு கிட்ட கேட்கிறாங்களாமா, இந்த உரையாடல் நடக்குதான், என்னது நடந்துட்டு இருக்கு? அந்த ஒரே நடிகருடைய உணர்வு தான் இங்கே மாறி மாறி ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த நான் மற்றும் நீ என்ற அடையாளங்கள் விழுங்கப்பட்ட பிறகு தூய சந்திப்பு நிகழ்கிறது. இந்த இது இட் இஸ் an experience that repeats within itself in bliss. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தமிழ்ல கொஞ்சம் சரியா வரல. இந்த அனுபவம் என்பது ஆனந்த உணர்வே மீண்டும் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இங்க தெளிவா சொல்லல, தன்னைத்தானே உணர செய்கிறதுன்னு நம்ம மொட்டையா போட்டோம். அதாவது பேரின்ப உணர்வே தான் இங்கே மீண்டும் அனுபவிக்கப்படுகிறதுங்க. மாயா உணர்வுலையும் மாயையிலையும் எது அனுபவிக்கப்படுகிறது? அந்த பேரின்ப உணர்வு தானே இங்கே மீண்டும் அனுபவிக்கப்படுகிறது. புதுசா என்னத்தை அனுபவிச்சிட்டீங்க நீங்க? அதே பேரின்ப உணர்வை தான் இங்கே மீண்டும் அனுபவிக்கப்படுகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ நீங்க பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்க லைஃப்ல நீங்க எதை சந்திச்சாலும், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வாட் எவர் இட் மேபி, எது நடந்தாலும் அவைகள் எல்லாம் வெறும் மாய தோற்றமே. இவைகள் எல்லாம் எதற்காக நடக்கிறது? பிரம்ம உணர்வை டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நடக்கிறது. அந்த பிரம்மானந்தமே திரும்ப திரும்ப வேறு வேறு வகையிலே அனுபவிக்கிறதுக்காக நடந்து கொண்டிருக்கு. பிரம்மானந்தமே டிஃப்ரெண்டா அனுபவிக்கிறதுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான், வேற புதுசாலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த எசன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது உங்களை திட்டுறாங்க, யாராவது உங்களுக்கு லாபம் கொடுக்குறாங்க, நஷ்டம் கொடுக்குறாங்க, வாழ்க்கையில என்னமோ நடக்குது, புதுசா ஒரு குழந்தை பிறந்துருச்சு, எதுவுமே உண்மை கிடையாது. இங்க பிரம்மத்தை தவிர எதுவுமே உண்மை கிடையாது. பிரம்மம் மட்டுமே சத்தியம். பிரம்மம்னா யாரு? நீ மட்டுமே சத்தியம். அந்த சத்திய உணர்வில் நீ இருக்கின்றாய். ஆனால் நீயே மாயைக்காக ஒரு கற்பனையை செய்யற. அந்த கற்பனையில தான் இங்க உலகத்துல என்னென்னமோ நடக்கிற மாதிரி எல்லாம், இதெல்லாம் உண்மையே கிடையாது. ஆனா உண்மை மாதிரி தெரியும். சும்மா நாச்சுக்கும் பொய்யாக தோற்றம் அளிக்கின்றாய். அந்த ஒரே உணர்வு விதவிதமாக தோற்றம் அளிக்கின்றாய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம அந்த சாங்கதேவருக்காக சொல்லல, நமக்காக சொன்ன அந்த விஷயம் நமக்கு புரியப்பட்டு விட்டதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அல்டிமேட்லி ஒரே ஒரு லைன்ல நான் இவ்வளவு நேரம் பேசினதை சொல்லணும் அப்படின்னா, யாரை பார்த்தாலும் நீங்க உங்களையே பாக்குற மாதிரி பாருங்க. நீங்க உங்களையே அப்படின்னு சொன்னா, ஸ்ரீகாந்த் அந்த இடத்துல பாருங்கன்னு நான் சொல்ல வரல. ஸ்ரீகாந்த் எப்படி ஒரு வேஷமோ அதே மாதிரி அங்க வேற ஒரு வேஷம். ஆனா வேஷம் போட்டது ஒரே ஒருத்தன் தான். நீங்கள் உங்களை பிரம்மமாக பாருங்கள். பிரம்மத்தின் ஒரு வேஷமாக ஸ்ரீயை பாருங்கள். பிரம்மத்தின் மற்ற வேஷங்களாக மற்றவர்களை பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்க முடிவென்றது என்று சொன்னால் அதுதான் சத்தியம். வேற அதான் நீங்க கற்பனை உலகத்துல நான் நிரூபிச்சிட்டேன். சரியா? அல்ல நான் எனக்கு புரியலைன்னாலும் இப்படி பிராக்டிஸ் தான் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு உணர்வு அது ஸ்ரீ வேஷத்துல இப்படி இருக்கு, அந்த வேஷத்துல அது அப்படி எப்படி இருக்கு. ஆனா அத்தனையும் எனது பிரம்ம உணர்வு மட்டுமே. நான் ஸ்ரீயும் அல்ல, மற்றவர்களும் அல்ல, நான் பிரம்மம். ஆனா இது எல்லாமே சும்மானாத்துக்கும் வேஷமா இருக்கு என்று நீங்கள் அந்த ஒரு ஆங்கிள் ஆஃப் விஷன்ல நீங்க பார்க்க ட்ரை பண்ணா போதும். அன்பு தானாக மிளிரும், நடக்க வேண்டியது தானாக நடக்கும். இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு. அது என்ன சக்தி? ஈஸ்வர சக்தி. அனைவருக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கின்ற ஈஸ்வர சக்தி. நீங்க இந்த ஒன்னஸ் ஃபீலுக்கு மட்டும் வாங்க போதும், மீதி எல்லாம் அவன் பார்த்துப்பான். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க ஜஸ்ட் ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள வாங்க, எவ்ரி திங் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி.
then we can rejoice and enjoy in this world அப்படிங்கிறது தான் மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு சங்கதேவ பிரசாஸ்தி மொத்தமே 65 தான், நம்ம 53 வரைக்கும் வந்துட்டோம். மேபி ஒரு 3-4 டேஸில் நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தென் வி வில் டேக் அப் அமர்த்த அனுபவமா அல்லது தாட்டேஜிய பங்கமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு 53 வரைக்கும் முடித்திருக்கின்றோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க.